வெல்கம் டு ஐஜி டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் கூட ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணி மோட்டர் ரன் பண்ண வைக்கிறோம் அப்படின்றத பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம விஎஃப்டியோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சுப்போம். விஎஃப்டினா என்னென்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணுறது மூலயமா ஒரு இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம விஎஃப்டி யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு இன்புட் சப்ளை வந்து ஏசியாக கொடுப்போம். அந்த ஏசியை வந்து ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணி டிசியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஃபில்டர் சர்க்யூட் இருக்கும். அந்த கன்வெர்ட்டடு டிசி வோல்டேஜை வந்து ஃபில்டரில் போயிட்டு அதுக்கடுத்து ஐஜிபிடி போயிட்டு சுவிட்சிங் நடக்கும். அங்கே சுவிட்சிங் நடக்கும்போது நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் சுவிட்சிங் ஆகி அவுட்புட் ஃப்ரீக்வன்சி நமக்கு மோட்டருக்கு போகும். நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் போகிறது மூலயமா நம்ம ஒரு மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அதுக்காக தான் நம்ம வந்து விஎஃப்டி யூஸ் பண்ணுறோம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற விஎஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்னைடரோட ஆல்டிவர் 320 சிங்கிள் ஃபேஸ் விஎஃப்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து நம்ம 220 வோல்ட் இங்கே கொடுத்துருக்கோம். அவுட்புட் வந்து சேம் அந்த 220 வோல்ட்டை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி சுவிட்சிங் பண்ணி அவுட்புட்டில் வந்து அதே சேம் 220 வோல்டேஜ் 3 ஃபேஸ் அவுட்புட்டாக நமக்கு வரும். பேஸ்ட் ஆன் நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் பொறுத்து அந்த வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் நம்ம இண்டக்ஷன் மோட்டருக்கு அப்ளை பண்ணுவோம். அது பொறுத்து நம்ம ஸ்பீடு மோட்டரோட ஸ்பீடு வந்து டிசைட் பண்ணுறது வந்து ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் பொறுத்து டிசைட் ஆகும். ஒயர் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இதில் வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் இன்புட் சப்ளை கொடுத்துருக்கோம். அவுட்புட்டில் வந்து 3 ஃபேஸ் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம இங்கே 10 வோல்ட் AI1 காமன் இந்த 3 ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது எது கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா பொட்டன்ஷியோமீட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் வந்து நிறைய மெத்தடில் கொடுக்க முடியும். இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் எப்படி ஒர்க் ஆகுனா, நம்ம இப்போ 10 வோல்ட் எடுத்திருக்கோம். AI1ல் இந்த 10 வோல்டேஜ் நம்ம அப்ளைடு வோல்டேஜுக்கு ப்ரொபோஷ்னலாக நமக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி செட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ஒரு 110 ஃப்ரீக்வன்சி வச்சுருக்கோன்னா இங்கே அப்ளைடு வோல்டேஜ் ஒரு 5 வோல்டேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா 110ல் ஆஃப் 55 ஹெட்ஸில் வந்து ரன் ஆகும். பேஸ்ட் ஆன் அப்ளைடு வோல்டேஜ் ஆன் AI1 நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் வந்து செலக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம 10 வோல்ட் அதிலிருந்து எடுத்து பொட்டன்ஷியோமீட்டர் கொடுத்து அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து நம்ம AI1ல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே ரன் கமாண்ட் எதை பொறுத்து ரன் ஆகணும், அதாவது ஃபார்வேர்டில் ரன் ஆகணுமா ரிவர்ஸில் ரன் ஆகணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து அதுவுமே வந்து ரன் கமாண்ட் நம்ம விஎஃப்டியிலே டைரெக்டாக ரன் பண்ண வைக்க முடியும். இல்லை ஒரு சுவிட்ச் போட்டு சுவிட்சில் ரன் பண்ண வைக்க முடியும். இங்கே வந்து நம்ம 2 ஒயர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஒயர் கண்ட்ரோல் என்னென்னா, நம்ம ஒரு சுவிட்சை ஆன் பண்ணோன்னா டைரெக்ஷன் நம்ம ஃபார்வர்டாக கொடுத்தோன்னா ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணோன்னா ஆஃப் ஆயிரும். இதிலே வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, 3 ஒயர் கண்ட்ரோல்னு இருக்குது. 3 ஒயர் கண்ட்ரோல் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக விஎஃப்டி கூட லேட்ச் ஆகும். ஒன்ஸ் நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா மொமெண்ட்ரி மாதிரி தான். ஒன்ஸ் நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூஸாக ரன்னிங்லேயே இருக்கும். நீங்கள் திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டாலுமே ரன்னிங்லேயே இருக்கும். எப்போ நீங்கள் ஸ்டாப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஸ்டாப் ஆகும். ஆனால் 2 ஒயர் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஆன்லேயே இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து மோட்டருக்கு போயிட்டே இருக்கும். இல்லைனா அவுட்புட் போகாது. அதுதான் 2 ஒயர் கண்ட்ரோல் 3 ஒயர் கண்ட்ரோல். நம்ம இப்போ 2 ஒயர் கண்ட்ரோல் பார்ப்போம். 3 ஒயர் வர ஃப்யூச்சரில் பார்ப்போம். 2 ஒயரில் வந்து 24 வோல்ட் இன்புட் எடுத்துகிட்டு வந்து நம்ம புஷ் பட்டனோட ரெண்டுத்துக்கும் காமனாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் DI1ன்றது வந்து ஒரு புஷ் பட்டன்லேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து DI1ல் கொடுத்துருக்கோம். இன்னொரு புஷ் பட்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து DI2ல் கொடுத்துருக்கோம். அதாவது எப்போ இது ரெண்டும் ஷார்ட் ஆகுதோ அப்போ ஃபார்வேர்டில் ரன் ஆகும். எப்போ 24ம் DI2வும் ஷார்ட் ஆகுதோ அப்போ ரிவர்ஸில் ரன் ஆகும். ஒரு விஎஃப்டி நம்ம ரன் பண்ண வைக்கணும்னா 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸு, நெக்ஸ்ட் வந்து ரன் கமாண்ட். ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ்க்காக நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ரன் கமாண்டுக்காக நம்ம சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து விஎஃப்டியில் ஃபீட் பண்ணணும். அதாவது மோட்டரோட பேராமீட்டர்ஸ், நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுறோன்னா ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸு, அடுத்து ரன் கமாண்ட், புஷ் பட்டன் யூஸ் பண்ணுறதுனால ரன் கமாண்ட், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம விஎஃப்டியில் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணணும். இந்த விஎஃப்டியில் ஒவ்வொரு விஎஃப்டிக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம மேனுவல் ரெஃபர் பண்ணி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ரெஃபரன்ஸ் மோடு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் மோடு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்டர் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபுல்லுன்றதுல வந்து SIN வந்து
சிம்பிள் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் ஸ்டார்ட்டில் போயிட்டு நம்ம எல்லா மோட்டரோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே எடிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் அதில் போயிட்டு பிஎஃப்ஆர் அதாவது மோட்டரோட ஃப்ரீக்வன்சி எத்தனை ஹெர்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஃபீட் பண்ணணும். மோட்டரோட ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ் அப்படின்றத நம்ம ஃபீட் பண்ணிட்டோம். திரும்ப என்டர் கொடுத்துருப்போம். பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்பிஆர் மோட்டர் ரேட்டட் பவர் எவ்வளோ அப்படின்றதும் நம்ம ஃபீட் பண்ணணும். என்டர் கொடுப்போம். மோட்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கூட மோட்டரோட பவர் வந்து 0.2 கிலோவாட். 0.2 கிலோவாட் கொடுத்துட்டு நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா சேவ் ஆகிடும். திரும்ப பேக் வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு ரேட்டட் வோல்டேஜ் கொடுப்போம். மோட்டரோட ரேட்டட் வோல்டேஜ் வந்து 230 வோல்டேஜ். நம்ம 230 ஏற்கனவே ஃபீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரேட்டட் கரண்ட் கொடுப்போம். ரேட்டட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆம்ப்ஸ். என்டர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு ரேட்டட் ஃப்ரீக்வன்சி மோட்டரோட ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து ரேட்டட் ஸ்பீட் கொடுக்கணும். ரேட்டட் ஸ்பீடு வந்து 4 போல் மோட்டர்ன்றதுனால ஸ்லிப் போக 1400 RPM. நேம் பிளேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதோட ஸ்பீடு வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. இந்த விஎஃப்டிலேருந்து மேக்ஸிமம் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வேணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். அதை பொறுத்து தான் நம்ம அப்ளைடு வோல்டேஜ் நம்ம முன்னே சொன்னோம்ல. இப்போ இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் வந்து 10 வோல்டேஜ் வந்து இன்புட் எடுத்து அவுட்புட் வந்து எவ்வளோ ப்ரொபோஷனலாக கொடுக்குறோமோ இந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பொறுத்து தான் நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் செட் ஆகும். இப்போ நம்ம உங்க என்ன யூஸ் பண்ணி 110 120 இருக்குது. நம்ம வந்து ஒரு 110 கொடுப்போம். 110 கொடுத்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிவிடுவோம். இப்போ மோட்டரோட பேசிக் பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ், நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் மெத்தட், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணணும். அதுக்காக நெக்ஸ்ட் குரூப் ஓப்பன் பண்ணுவோம். இதில் FR1ன்றது ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ். இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம முன்னே சொன்ன மாதிரி A11 தான் வந்து பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் A11 செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரன் கமாண்ட் செலக்ட் பண்ணணும். ரன் கமாண்ட் செலக்ட் பண்ணுறதுக்காக CD1 அப்படின்றது வந்து கமாண்ட் செலக்ட் பண்ணுறது. இதில் வந்து டெர்மினல் TERன்னு வருதா, அதுதான் டெர்மினல். ஏன்னா இப்போ நம்ம டெர்மினல் யூஸ் பண்ணலாம். அதுவே மாட்பஸ் கம்யூனிகேஷன் மூலயமாவும் நம்ம ஆன் ஆஃப் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால டெர்மினல் யூஸ் பண்ணியிருக்கோம். டெர்மினல் என்டர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸும் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து ரன் கமாண்ட் செலெக்ஷனும் முடிச்சாச்சு. நம்ம இன்னொன்று மிஸ் பண்ணிட்டோம். அதாவது 2 ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டம், 3 ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம 2 பேசணும். இதில் வந்து நம்ம 2 ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக நம்ம இப்போ 2 ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணணும். இது வந்து சிம்பிள் ஸ்டார்ட்டில் திரும்ப என்ட்ரி கொடுத்துட்டு TCC, இதுதான் வந்து அந்த கண்ட்ரோல் ஒயர் சிஸ்டம். இப்போ 2C கொடுத்தீங்கன்னா 2 ஒயர் கண்ட்ரோல் மெத்தடாக ஆக்ட் ஆகும். 3Cன்னு கொடுத்தீங்கன்னா 3 ஒயர் கண்ட்ரோலாக ஆக்ட் ஆகும். இங்கே நம்ம வந்து 2C தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா 2 ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக பேக் வந்துடலாம். இப்போ பேக் வந்ததும் விஎஃப்டியில் வந்து RDY அப்படின்றது காட்டும். இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் பார்க்கணுன்னா திரும்ப என்டர் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா இப்போ 29.3 அப்படின்றது காட்டுது. இப்போ நம்ம பொட்டன்ஷியோமீட்டரில் வேரி பண்ணுறோம். பொட்டன்ஷியோமீட்டரில் டிக்ரீஸ் பண்ணால் 0 ஆகுது. இன்க்ரீஸ் பண்ண அப்ளைடு வோல்டேஜ் A11 எவ்வளோ வோல்டேஜ் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வருது, நம்ம 110 மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 10 வோல்டேஜ் உள்ளே போகிறதுனால மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து 110 அப்படின்றது விஎஃப்டியில் காட்டுது. நம்ம இப்போ டிக்ரீஸ் பண்ணோன்னா டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரன் கமாண்ட் செலெக்ஷனுக்காக நம்ம இங்கே சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சுவிட்சில் வந்து ஒரு சுவிட்ச் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரன் ஆகிறதுக்காகவும் இன்னொன்று வந்து ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் ஆகிறதுக்காகவும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபார்வர்டில் இப்போ ரன் பண்ணுவோம். ஃபார்வர்டில் சுவிட்சிங் பண்ணதும் மோட்டர் ஃபார்வர்டில் ரன் ஆகிறது பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 15 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுது. நம்ம அப்படியே ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணோன்னா இப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணால் மோட்டரோட ஸ்பீடும் வேரியேஷன் வருது பாருங்கள். இப்போ 29 ஹெர்ட்ஸில் ஓடுது. நம்ம இன்க்ரீஸ் பண்ண மோட்டரோட ஸ்பீடும் வேரியேஷன் ஆகுது.
இப்போ 60 ஹெர்ட்ஸில் ஓடுது. நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி நம்ம 110 கொடுத்துருந்தோம். இப்போ ஃபுல் பொட்டன்ஷியோமீட்டர் ஃபுல் நாபும் ரன் பண்ணதும் இப்போ மோட்டர் 110 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுது. இது வந்து மோட்டரோட கியர் பாக்ஸ் அட்டாச் ஆகிருக்கிறதுனால நமக்கு ஸ்பீடு வந்து ரேஷியோ குறையுது. அதனால் ஸ்பீடு கம்மியாக ரன் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ ரேட்டட் மோட்டர் ஆர்பிஎம் வந்து 110 ஹெர்ட்ஸில் ரன் ஆகும்போது ஆர்பிஎம் வந்து 1440 விட அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பேஸ்ட் ஆன் ஃப்ரீக்வன்சி தான் வந்து மோட்டர் ஆர்பிஎம் ரொட்டேட் ஆகுது. நம்ம இப்போ டிக்ரீஸ் பண்ணோன்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. இப்போ 42 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுது. இப்போ ஃபார்வர்டில் ரன் ஆனது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரிவர்ஸில் போடுறோம். இப்போ ஃபார்வர்டில் இப்போ நம்ம 2 ஒயர் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் அப்போ முன்னையே சொன்னோம், ஆன் பண்ணால் ஆன் ஆகும், ஆஃப் பண்ணால் டைரெக்டாக மோட்டர் ஆஃப் ஆகிடும். திரும்ப நம்ம ரிவர்ஸ் ஆன் பண்ணோன்னா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் ஆகும். முன்ன மோட்டர் வந்து ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் ரன் ஆச்சு, இப்போ ரிவர்ஸ் டைரெக்ஷனில் ரன் ஆகுது. சேம் நீங்கள் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கனாலும் மைனஸ் ஹெட்ஸில் காட்டும். இப்போ நீங்கள் திரும்ப ஸ்பீடு வேரியேஷன் பண்ணும்போது மோட்டர் ஸ்பீடு வேரியேஷன் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஸ்டாப் பண்ணதும் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிடும்.